ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யோசிக்காமல் என்னை தொட்டுவிட்ட இந்த நொடி முதல் உனக்கான ராஜயோகத்துடன் கூடிய அதிர்ஷ்ட வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். அதிர்ஷ்டம் இப்போது உன் வீடு தேடி வந்து நிற்கும்போது நீ ஏன் கண்டதையும் மனசுக்குள்ளே போட்டு கலங்கிக்கிட்டே இருக்க? நடந்தது எதையும் மறக்க முடியாமல் நிம்மதியை இழந்த உன் மனசு அணு அணுவாய் கஷ்டங்களை சுமந்து கவலைப்படுவதை பார்த்ததால தான் கொந்தளித்து போயிருக்கும் உனக்கு அமைதியை தருவதற்காக என்னுடைய கரங்களை தொடச் சொன்னேன். என்னுடைய கரங்களின் மூலமாக உன் மனசுக்குள்ள அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நான் அருள்கிறேன் என் செல்லமே. நீ கலங்கவே வேண்டாம். உன் கவலைகளையெல்லாம் கனப்பொழுதில் காற்றோடு காற்றாய் கரைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த வராகி அம்மாவை நம்பி வழிபட ஆரம்பித்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்க்கையை வழிமாற்றி நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் அப்படியே நடத்தி கொடுப்பேன். உன் வேண்டுதல்களையெல்லாம் நான் மறந்துட்டேன்னா நினச்சேன். அப்படி எதுவுமே நடக்கவில்லை என் செல்லமே. கவலைப்படாமல் இரு. நீ பலமுறை என்னிடம் கேட்ட வேண்டுதல்களையெல்லாம் இப்போது உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கான சரியான நேரம் வந்துடுச்சு. என் கரங்களை தொட்ட இந்த நொடி முதலே உனக்கான யோகமும் அதிர்ஷ்டமும் வந்து குவிந்துவிடும் என் செல்லமே. நீ ஏற்றக்கூடிய தீபத்தில், அதாவது இந்த வராகி அம்மாவை நீ நினச்சிக்கிட்டு ஏற்றக்கூடிய அந்த தீபத்தில் இருக்கும் ஒளியாய் நானே தான் வந்து இருக்க போகிறேன். அதன் மூலமாக உன் மனசுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லமே. உன் நெஞ்சத்தில் நீங்காத ஒளியாய் என்னுடைய முகம் பதிய போகுது. உன்னை விற்று என்றும் அகலாத உறவாய் இருக்க போகும் நான் நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் முடிச்சு கொடுக்க போகிறேன். துளியும் நம்பிக்கை இல்லாமல் நீ பல விஷயங்களில் என்னை எதிர்பார்த்து காத்திருப்பது எனக்கு தெரியும். நடக்காது கிடைக்காதுன்ற வார்த்தைகளும் விடுமை செயலும் இனி உன் வாழ்வில் இல்லாத அளவிற்கு அத்தனையும் நான் முடிச்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை முழுவதுமாக என்னிடம் ஒப்படைத்து விடு என் தங்கமே. ஓ மனசு உடையும் போதெல்லாம் உன்னை காப்பாற்ற நான் வருவேன். என்னை நம்புகிறாய் தானே? நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை மனிதர்கள் செய்யலைனா என்ன, இந்த வராகி அம்மா நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். உன்னை சுற்றி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நீ எப்போதுமே எதையோ இழந்தது போலவே இருக்க. உன் மனசில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் உன் மனசே உன்னை தடுமாறவும் தளரவும் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கும்போது எப்படி அது பொய்யாக போகும்னு நினைக்கிற? இப்போது நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் கிடைப்பாதது போல தோற்றம் இருந்தாலும் கூடிய விரைவில் அதை உன் கைகளில் நான் கண்டிப்பாக கிடைக்க செய்வேன். உனக்கான எதுவுமே உன்னை விட்டு செல்லாது என் செல்லமே. தனிமையில் நீ என்கிட்ட என்ன பேசினன்றத நீ வேண்டுமானால் மறந்திருக்கலாம். ஆனால் இந்த வராகி அம்மா நான் மறக்கலை. வெளியே என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பாரமாக இருந்த விஷயங்களையெல்லாம் உனக்கு நல்லபடியாக சரி செய்து கவலைகளே இல்லாத சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறேன். இனி எல்லாமே நீ நினச்சது போல நல்லதாகவே நடக்கும். நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் முடிவாக இப்போது மகிழ்ச்சியை வரவழைக்கிறேன் என் செல்லமே. நீ எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது. நீ நினைத்தது அனைத்துமே நடக்கும். இந்த உலகத்தில் நீ மற்றவர்களால் தனிமைப்படுத்தப்பட்டு விடப்பட்டிருந்தாலும் உனது துணிவையும் நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே. ஏன்னா இப்போது நீ எழுந்து ஜெயிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. இனிமேலும் நீ சோர்ந்து போகவோ கவலை கொள்ளவோ கூடாது என் தங்கமே. உன்னுடைய சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்குதேன்னு நினச்சி கவலைப்பட வேணாம். உன்னுடைய புண்ணிய கணக்கும் நீ செய்த நன்மைகளும் சரியாக இருந்தால் யார் மூலமாகவாவது நான் உனக்கு உதவி கிடைக்க செய்வேன். யாராவது ஒரு ரூபத்தில் வந்து நானே உன்னை காப்பாற்றுவேன். எந்த விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் அதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு இதன் விளைவு என்னவாக இருக்குமோன்னு யோசிக்க வேணாம். கவலையை அடியோடு விட்டுவிடு என் செல்லமே. உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ பதட்டமாக இருக்கும் சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது நிச்சயம் தவறாக தான் போய் முடியும். நிம்மதியாயிரு. உனக்கு தேவையான அனைத்துமே சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். தூக்கி எறிந்து விட்டார்களே என கலங்காது என் தங்கமே. அவங்களுக்கு தெரியாது உன்னை தூக்கிவிட உன் வராகி அம்மா நான் இருக்கேன்னு. செல்வ வளமும் கிடைக்காம கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தானே துடிச்சிக்கிட்டு இருக்க. உனக்கு வேண்டியதை தருபவன் அல்ல இறைவன். உன் வாழ்க்கைக்கு தேவையானதை தருபவன் தான் இறைவன் என்பதை புரிந்து கொண்டு இந்த வராகி அம்மா நான் உனக்கு கொடுக்கிறதெல்லாம் உன் தேவைகளை நிறைவேற்றும் என்பதில் நம்பிக்கை கொள், ஏற்றுக்கொள் என் செல்லமே. அன்பு இல்லாதவர்கள் வாழ்க்கையில் புன்னகையும் உற்சாகமும் இருக்கவே இருக்காது. நீ என்கிட்ட அன்பா பாசமாக இருக்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி ஏமாத்துவேன்? நீ புரியாததையும் உனக்கு புரிய வச்சு உனக்கு புரியாத வாழ்க்கையையும் சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய தான் போகிறேன். தூய்மையான இதயம் என்பது எல்லா மனிதர்களும் நிச்சயமாக இருக்கணும்.
அப்படி நல்ல மனசு இல்லாதவன் தான் தனிமையில் கடைசி காலத்தில் கஷ்டப்படுவான். நீ நல்ல மனசோட எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய மனிதாபிமானத்தோடு இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கஷ்டப்பட விடுவேன்? ஒருபோதும் அவங்களுக்கு உதவி செய்கிற இவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு மற்றவங்க வீட்டு விஷயத்தையும் அவங்க கதையையும் கேட்க ஆர்வம் காட்டாதே. உதவி என்ற பெயரில் அனைவரும் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். கெட்டது நல்லதுங்கிறதுல உனக்கு சந்தேகமே வேணாம். எது நல்லதோ அதுதான் நல்லது. எது நேர்மையோ, எது நியாயமோ, எது எல்லாருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதோ அதுதான் நல்லது. வாழ்க்கை உனக்கு கிடைச்ச மிக அற்புதமான வாய்ப்பு. இதை தேவையில்லாமல் வீணடித்து விடாதே என் செல்லமே. நீ உன் மனசுக்குள்ளே எவ்வளவு கனவுகளை வச்சிருக்க, எவ்வளவு எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அதை உனக்காக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். இதுவரை நடந்து முடிந்ததையெல்லாம் மனசுக்குள்ளே சேர்த்து வைக்காமல் அழிச்சிட்டு துணிவோடும் தைரியத்தோடும் இனி நடக்க வேண்டிய விஷயங்களை பாரு. உனக்கு நெருக்கமான மனிதர்களிடமிருந்து மனநோய்கள் உனக்கு வரலாம். அதாவது உனக்கு நெருக்கமான உறவுகளே உன்னை ஏமாற்றியும் கஷ்டப்படுத்தியும் உனக்கு துன்பத்தையும் பிரச்சனைகளையும் வரவழைச்சு உனக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். ஆனால் அத்தனையிலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரப்போவது இந்த வராகி அம்மா என்பதை புரிந்து கொள். என்னை தொட்ட இந்த நொடி முதல் அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் ஆரம்பமாவது மட்டுமல்ல, கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களும் உன் வாழ்விலிருந்து விலகி போவார்கள். வாழ்க்கை என்பதே மிகவும் மர்மமானது தானே. நீ மற்றவங்களை பற்றி சிந்திக்கிறதை விட்டுட்டு உன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பி. உனக்கு நெருக்கமான மனிதர்களும் உனக்கு நல்லதை நினைக்கக்கூடிய மனிதர்களும் உன் அருகிலேயே இருக்கும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ நான் உனக்கு தரப்போகிறேன். நிச்சயமா நீ சற்றும் யோசித்து பார்க்காத, கனவுல கூட நினச்சி பார்க்காத அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து சேரத்தான் போகுது. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரே முகம் கொண்ட மனிதனுக்கு மன அழுத்தம் வராது. ஆனால் ஒரு சில மனிதர்கள் ஒருத்தர்கிட்ட அன்பாக பாசமாக பேசுவாங்க, இன்னொருத்தர்கிட்ட வெளியே தந்திரக்காரமாக ஏமாற்று வேலை செய்வாங்க, இன்னொருத்த இடத்துல ரொம்ப தெய்வ பக்தியோடு நடந்துக்குவாங்க. இப்படி பல முகம் கொண்ட மனிதர்கள் தான், முகத்தை மாற்ற வேண்டிய அவசியம் கொண்ட மனிதர்கள் தான் மன அழுத்தத்தோடு வாழக்கூடும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருப்பவன் உண்மையை பேச யோசிக்க வேண்டாம். ஆனால் இப்படி பொய்யா நடிக்கிறவன் எந்த இடத்துல நம்ம என்ன பேசணும், ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோன்றத எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு பேசும்போது அவனுக்கு மன அழுத்தமும் மன பாரமும் உண்டாகும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்துக்கோ என் செல்லமே. எப்போதும் எல்லாரிடத்திலும் உண்மையாக இரு. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசு, ஒரே மாதிரி பழகு. ஆளுக்கு தகுந்தாற்போல வார்த்தைகளையும் செயல்களையும் மாற்றிக்க வேண்டாம் என் செல்லமே. நீ இழந்ததை நினச்சி வருத்தப்பட்டினா இருக்கிறதையும் இழக்க நேரிடும். எப்போதும் நீ இருப்பதையே நினச்சி மகிழக்கூடிய ஆளாக, இழந்ததையும் திரும்ப பெறக்கூடிய ஆளாக நடந்துக்கோ. ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியும்னா அதை உன்னால் செயல்படுத்தவும் முடியும் என்று தானே அர்த்தம். எந்த தவறு எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய். மற்றவர்கள் முன்னேறி போவதற்கு நீ வழிகாட்டு என் செல்லமே. ஒருபோதும் உன்னை காலம் பின்னோக்கி தள்ளாமல் முன்னேறுவதற்கான வழியை காட்டும்படி நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் நாளைய உன் சாதனைக்கு அடித்தளமாக இருக்கும். என்ன நடந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. இன்றைய தினம் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், நாளைக்கு இதைவிட மிக மோசமாக இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்குன்ற நம்பிக்கையோடு நீ உன் வாழ்க்கையை வாழணும். இன்றைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறிடுன்ற நம்பிக்கையோடு தானே நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பிறகு என்ன, உன் செயல்களையெல்லாம் சீக்கிரம் முடிச்சு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்க்கையை அழகாய் வாழ வைப்பேன். ஒரு செயலை செய்வதென்பது வெற்றி கிடையாது என் செல்லமே. அதை மிகவும் மகிழ்ச்சியாக செய்வதுதான் வெற்றி. என்ன செஞ்சாலும் சந்தோஷமாக இரு.